உங்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழ் புத்தாண்டு திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று கூடுதலாக பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளையொட்டி 3 விதமான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஒன்று, நேற்று 13ஆம் தேதி நாடு முழுவதும் எங்கெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய உருவ சிலை இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் அந்த இடத்தை தூய்மை பணி செய்து அன்று மாலை அவருடைய படத்திற்கு முன்பாக தீபோத்சவம் என்று சொல்கின்ற தீப திருவிளக்குகளால் அவருடைய படம் அலங்கரிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இன்று காலை ஒவ்வொரு பகுதிகளிலேயும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய உருவப்படம் வைக்கப்பட்டு அவருடைய திருவுருவ சிலை இருக்கின்ற இடங்களில் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று பல்வேறு இடங்களில் அரசாங்கத்தினுடைய திட்டங்களில் உதவி கொடுப்பதும் மற்றும் பல்வேறு இடங்களில் குறிப்பாக பட்டியலின சகோதர சகோதரிகள் வசிக்கின்ற பகுதிகளில் எல்லாம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது என்று இன்று நாள் முழுவதும் ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் தமிழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவருடைய தலைமையிலே மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் கனகசபாபதி அவர்களும் மாநில நிர்வாகி திரு நந்தகுமார் அவர்களும் மற்றும் பட்டியலின அணியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ரங்கராஜ் அவர்களும் மற்றும் இந்த பகுதியிலே பட்டியலினுடைய மாநில நிர்வாகிகளாக இருந்து சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் கவுன்சிலர் திரு முருகேசன் அவர்கள், மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் திருமதி ஜெயதிலகா, இளங்கோ, ஜோதி அவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை நல்லபடியாக இன்றைக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவை இல்லாமல் 3வது நிகழ்ச்சியாக 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ளாக ஒரு நாள் கட்சியினுடைய ஆர்கனைசேஷனல் டிஸ்ட்ரிக்ட், எங்களுக்கு 67 மாவட்டம் இருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு அரங்க கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த அரங்க கூட்டத்திலே அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சி அவர் உயிரோடு இருந்த போது எப்படியெல்லாம் அவமரியாதை செய்தது, அவருக்கு துரோகம் செய்தது, அன்றைய பாரத பிரதமராக இருந்த திரு நேரு அவர்கள் எப்படியெல்லாம் அவருடைய புகழை குறைக்க பார்த்தார், அவருக்கு உரிய கௌரவத்தை அளிக்காமல் இருந்தார் என்பது பற்றியும், பாரதிய ஜனதா கட்சி எப்படி டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த இடம், அவர் படிக்க லண்டனில் சென்ற இடம், அவர் உயிர் நீத்த இடம், நாக்பூரிலே தீக்ஷா பூமி என்று அவர் புத்த மதத்திற்கு மாறிய இடம், இறுதியாக அவர் உடல் எரியூட்டப்பட்ட இடம் மும்பையிலே பஞ்ச தீர்த்தம் என்று சொல்கிறோம். இந்த 5 இடங்களில் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவிட்டு இன்று அவருக்கு மணிமண்டபம் அமைத்து அவருக்காக நினைவகம் அமைத்து அவருடைய புகழை இன்று உலகம் முழுவதும் எடுத்துச் செல்கின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும், அவருக்கு கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய நாட்டின் பண பரிமாற்ற செயலியை கூட பீம் ஆப் என்றுதான் அதற்கு பெயரிட்டார். அவை இல்லாமல் டெல்லியிலே டாக்டர் அம்பேத்கர் பெயரிலே மிகப்பெரிய ஒரு பன்னாட்டு மையமும் அமைக்க அடிக்கல் நாட்டி இருக்கிறார். பாரத ரத்னா வழங்கப்பட்டது கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசில் இருக்கும் போதுதான். அதுபோல மண்டல் கமிஷன் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி எப்படி இருந்தது, இம்மாதிரியான பல்வேறு தகவல்களை அந்த கருத்தரங்கிலே கட்சியினுடைய தொண்டர்களுக்கு எடுத்துக் கூற இருக்கிறோம். இவை இல்லாமல் பட்டியலினத்தை சார்ந்த மிக முக்கியமான நபர்கள், தொழிலதிபர்கள், சமுதாயத்தினுடைய பல்வேறு தலைவர்கள், இவர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட இருக்கிறார்கள். அந்த கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளும் நல்ல முறையிலே இங்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நாடு முழுவதும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய புகழுக்கு பெருமை சேர்க்கின்ற விதத்திலே அவர் இந்த நாட்டுக்கு அளித்த பங்களிப்பை பற்றியெல்லாம் மிக சிறப்பான வகையிலே பாரதிய ஜனதா கட்சி நாட்டு மக்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறது பல்வேறு நிகழ்ச்சிகள் வாயிலாக. இதுதான் இப்போதைக்கு சட்டப்பேரவையில்
இந்த பகுதியினுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு எம்எல்ஏ என்கின்ற முறையில் பேசி வருகிறேன். அரசாங்கத்தின் தரப்பிலே பல்வேறு அமைச்சர்கள் பதிலளிக்கிறார்கள். கோயம்புத்தூருக்கு நாங்க இதை செஞ்சிருக்கோம் அதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு நீண்ட பட்டியலெல்லாம் வாசிக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் 200 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம் சாலைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பத்திரிகை நண்பர்களான உங்களுக்கு தெரியும், நீங்கெல்லாம் 2 வீலர்ல போகும்போது கோயம்புத்தூர்ல ரோடுங்க எவ்வளவு தூரம் பழுதான நிலையில் இருக்கு. உடனடியாக பணியை ஆரம்பிப்பதாக அரசு சொல்லி இருக்கிறது. தேர்தலுக்காக வேலை செய்யாமல் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இன்னும் கூட இந்த பகுதியிலே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு என்னவெல்லாம் ஆக்கப்பூர்வமான முறையிலே மத்திய அரசாங்கத்தின் வாயிலாகவும் சரி, மாநில அரசின் வாயிலாகவும் சரி இங்கு கொண்டு வர முடியுமோ, அதற்கு உதவி செய்ய முடியுமோ, சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் என்னுடைய பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. புதிய மாநில தலைவர் வந்திருக்காரு. பழைய மாநில தலைவர் செயல்பாட்டுக்கும் புதிய மாநில தலைவரோட செயல்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்க முடியும், என்ன எப்படி நடவடிக்கைகள் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கணும்? உங்களுக்கு ஒரு முதல் குழந்தை பிறக்குது, அடுத்த குழந்தை பிறந்து இன்னும் வீட்டுக்கே கூட்டிட்டு வரல. அப்ப நீங்க உங்ககிட்ட என்னங்க எப்படிங்க இருக்குது முதல் குழந்தைக்கு 2வது குழந்தைக்குன்னா? பதவி ஏற்று அவர் 24 மணி நேரம் தாங்க ஆச்சு. எப்படிங்க இப்படி எல்லாம் வந்து கேள்வி கேட்குறீங்க? அதுவும் உங்களை மாதிரி ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர். அதாவது இந்த கட்சி ஒரு ஜனநாயக ரீதியாக இயங்குகின்ற கட்சி. நீங்க மற்ற கட்சிகளை பாத்தீங்கன்னா அடுத்த தலைவர் யாருன்னு இப்பவே சொல்லிடலாம். இல்லைங்க பேரன் பிறந்துட்டாருங்க, இல்ல கொள்ளு பேரன் பிறந்துட்டாருங்க, எங்களுக்கு தலைவருக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்ற கட்சி எங்க கட்சி இல்ல. மாநில தலைவராக மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். தேர்தல் அரசியலையும் சரி, கட்சி வேலைகளிலேயும் சரி, தனக்கென ஒரு தனி முத்திரையோடு தன்னுடைய பொறுப்பிலிருந்து அவர் இன்று அடுத்த மாநில தலைவருக்கு அந்த பொறுப்பை மாற்றி இருக்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கட்சியில தலைமை பொறுப்பு என்பது வரிசையிலே முதலில் நிற்கக்கூடிய நபர் தலைவர். இதுதான் கட்சி எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கு. பிரசிடென்ட் பிரசைட்ஸ், டீம் டிசைட்ஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். குழு முடிவு செய்யும், தலைவர் செயல்படுத்துவார். அந்த வகையிலே இன்று மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராகவும் சரி, சட்டப்பேரவை உறுப்பினராகவும் சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்தவர். கட்சி விரிவுபடுகின்ற பொழுது கட்சியிலே பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் வருவதும், அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகள் வழங்கி அவர்களுடைய செயல்பாட்டினை பாரதிய ஜனதா கட்சி பார்ப்பதும் தமிழகத்தில் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் வழக்கமாக இருக்கிற ஒன்றுதான். இங்கு கூட திரு நயினா நாகேந்திரன் அவர்களுடைய தலைமை என்பது அது ஒரு புதிய நபர்களை கட்சிக்குள்ளாக கொண்டு வரும். அவருடைய செயல்பாட்டின் மூலமாக புதிய விஷயங்கள் கட்சிக்கு கிடைக்கும். they bring good practices, they bring good people. ஸோ அந்த வகையில தான் கட்சியோட எக்ஸ்பான்ஷனுக்கு இன்று மாநில தலைவராக அவர் பொறுப்பேற்றிருப்பது மிக ஒரு நல்ல முடிவாக பார்க்கிறோம். அவருடைய பணி சிறப்பதற்கு, ஒத்துழைப்பு கொடுப்பதற்கும், அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கும் கட்சியினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்கள் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல முறையில அவர் எங்களை வழிநடத்துவார் என்கின்ற நம்பிக்கையும் எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் மிக சிறப்பாக அவருடைய பணி இங்கு நடைபெறும். ஜனநாயக ரீதியா மாநில தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. நீங்க வந்து மாணவர் காலத்துல இருந்து கட்சியில் இருக்கக்கூடிய நபர், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடியவர். அவர் வந்து ஒரு 8-9 வருஷத்துக்குள்ள மாநில தலைவர் ஆகிட்டாரு. அண்ணாமலை கட்சிக்கு வந்து 2 வருஷத்துல மாநில தலைவர் ஆகிட்டாரு. அப்படிங்கிறப்ப நீண்ட காலமா கட்சிக்கு உழைக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்பு சரியான முறையில் வழங்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வாய்ப்புகள் தவற விடப்படுதா? நீங்க எல்லாரும் என் கூட தான் இருக்கிறீங்க. 4 வருஷமா நான் மாநில தலைவரா நீங்க கேட்டிருக்கிறீங்க. இந்த கட்சியோட தேசிய தலைவராக ஆக்கியிருக்கீங்க. அதையும் யோசிக்கல, அதையும் உங்களோட பார்வையில படல. முதல் முறையாக தென்னிந்தியாவிலிருந்து ஹிந்தி தெரியாத ஒரு பெண்மணியை இன்று இந்த கட்சி, பாரத பிரதமர் மோடி அவர்களும் தேசிய தலைவராக ஒரு தமிழகத்தை சார்ந்த பெண்மணியை இன்று பொறுப்பு கொடுத்திருக்கிறார்களே, இது பெரிய பொறுப்பு இல்லையா? அது மட்டுமல்ல, மத்திய தேர்தல் குழுவிலே இருக்கின்ற அத்தனை மூத்த தலைவர்களோடு எனக்கும் ஒரு இடத்தை கொடுத்து அழகு பார்த்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்ல, நீங்க சொன்னீங்க மாணவர் பருவத்திலிருந்து வேலை செய்யறோம். என்ன மாதிரியே இன்னும் கூட இந்த இடத்துல எல்லாம் நான் நிறைய பேருக்கு சொல்ல முடியும். இன்னும் கூட நிறைய பேரு இந்த மாதிரி 30 வருஷம் 25 வருஷம் இந்த மாதிரி உழைச்சவங்க இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு தலைவருமே, இப்ப நானே வந்து என்னோட டீம் முடிவு பண்ணும்போது அப்படின்னு பார்த்தா பல்வேறு விஷயங்களை மனசுல வச்சு முடிவெடுப்போம். அதனால வாய்ப்புகளை தவற விட்டுட்டோம்னு இல்லை, இதை விட பெரிய வாய்ப்பு இந்த கட்சி ஏற்கனவே எனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது.
இந்த தொகுதி மக்களுக்கு உழைத்ததற்கு அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழகத்திலே ஆளும் கட்சியாக வருகின்ற நிலைக்கு உயர வேண்டும் என்பதற்காக இத்தனை பேர் உழைச்சிட்டு இருக்கோம். அதனால வாய்ப்புகளை தவற விட்டாங்கிற 1% எண்ணம் கூட எனக்கு இல்லை. மாநில தலைவர் பொறுப்புக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இது எதுவுமே இல்லையா? இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் இந்த கட்சியில எனக்கு இது வேணும் அது அந்த பொறுப்பு வேணும் அப்படின்னு இது வரைக்கும் எதுவும் கேட்டதில்லை. கட்சி பணி செய்வோம். எந்த நேரத்தில் எந்த பணி எங்கிட்ட கொடுத்தா சரியா இருக்குன்னு கட்சி நினைக்குதோ அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. அதனால அப்படிதான் நான் அரசியல் என்னோட பாதையை அமைச்சிட்டு இருக்கிறேன். அதனால நீங்க சொல்ற மாதிரி எனக்கு எந்த விதமான வாய்ப்பை தவற விட்டுட்டோம் இல்லை ஏமாற்றம் எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ எம் மோர் ஹாப்பி. கட்சி எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் 1987 நான் கட்சி இல்ல ஏபிவிபி மாணவர் அமைப்புல சேரும்போது எங்களோட அமைப்பு பேரை வெளியில சொன்னா கூட உச்சரிவு கூட சிரமப்படுவாங்க. அன்றைக்கு நான் கட்சியில் இணைகின்ற பொழுது இந்த கட்சி ஆளுங்கட்சியாக வரும் என்பது கூட எங்களுக்கு எல்லாம் தெரியாது. நான் மட்டுமல்ல, இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ஜெயிலுக்கு போனவங்க இருக்காங்க, தங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க இருக்காங்க. அதனால் எதையும் எதிர்பார்க்காமல் நேஷன் ஃபர்ஸ்ட், இந்த நாடு முக்கியம், அதற்கு பின்பாக கட்சி, அதற்கு பின்பாக தனி மனிதர் என்று எங்களை பழக்கப்படுத்தி இருக்கு இந்த கட்சி. அதிமுகவுடனான அந்த கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களுக்கு விருப்பம் இல்லை, அதே போன்று அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களுக்கும் இதில் விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து. அது எப்படி சமாளித்து இந்த தேர்தல்? அதாவது முதல்ல கூட்டணியே அமையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் அந்த 2 கூட்டணியும் ஒன்னா போகுமா, அந்த 2 கட்சியும் ஒன்னா வருமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷா அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த கூட்டணி மிக சிறப்பாக செயல்படும். இந்த கூட்டணி சிறப்பாக செயல்படுவது என்பது திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புவது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அர்ஜுனனுக்கு எது தெரியும், அவரோட வில்லை எடுத்து அம்பை எடுத்து பூட்டி நின்னாருன்னா அவருடைய இலக்கு மட்டும்தான் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரே இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி பல்வேறு இடங்கள்ல கூட்டணி அப்படின்னு வரும்போது இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒரே மாதிரி இருக்காங்களா? அவங்களுக்குள்ள என்ன மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இவை எல்லாம் எதுவாக இருந்தாலும் கட்சிகள் மட்டத்திலே பல்வேறு மட்டத்தில் அது சரி செய்யப்படும். மிகச்சரியாக அந்த ஒருங்கிணைப்பு என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இயல்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சியை பத்தி எதுவுமே இப்போ வரைக்கும் பேசவே இல்லை. கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்றது அமைச்சரவையில் இப்போ பிஜேபி பங்கெடுக்கும் இல்லாட்டி கூட்டணி கட்சிகள் பங்கெடுக்கும் அப்படின்றத எங்களுடைய முதல் இலக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த வார்த்தைகளை வச்சுட்டு அந்த அரசா இந்த அரசாங்கிறது இல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இருக்கிறது, ஒத்துக்கிறீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை வகிக்கிறது. இதுல எந்த குழப்பம் இல்லையா? முதல்ல இந்த கூட்டணியினுடைய வேலை என்ன? 26 தேர்தலில் ஜெயிப்பது, ஆட்சி அமைப்பது. அதற்கு பின்பாக மற்ற விஷயங்கள் நீங்க பேசுறதெல்லாம் எப்படி இருக்கோ அதெல்லாம் எங்க தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. நானும் சொன்னேங்க, பொறுப்பாளர் ஜெயலலிதா அம்மாவும் கூட பொறுப்பாளர்கள் எல்லாம் போகும்போது அவங்களை கிளீன் பண்ண விடாம கொஞ்சம் உள்ள பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதான், ஏன்னா அது இருக்கிறத பொது இடம் இல்ல, எஃப்சிஐ நிர்வாகத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம். நிச்சயமா இது தொடர்பாக எஃப்சிஐ நிர்வாகத்துக்கிட்ட நாங்க மேல பேசுவோம். ஏற்கனவே இந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையை பொது இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு பல கட்சிகள் கோரிக்கை வச்சிருந்தாங்க. நான் மாநில அரசுக்கு அந்த கோரிக்கை நான் வைக்கிறேங்க. இதே இடத்துல இருக்கிற சிலையை எடுக்கணும், புதுசா இன்னொரு சிலையை வைக்க சொல்லி கேட்கலாம். ஏன் இருக்கிற சிலை எடுக்கணும், இன்னொரு சிலை வைக்க சொல்லி கேட்போம். நான் கேட்கறேங்க. ஏற்கனவே நிறைய தீர்மானம் நிறைவேற்றி அது செயல்பாட்டுக்கு வராம இருக்கு. மாநகராட்சியால 10 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்மானம் போட்டு பெண்டிங் இருக்கு. ஓகே, எனக்கு அந்த காப்பி இருந்தா யாராவது எடுத்து கொடுங்க. நான் நிச்சயமாக சட்டப்பேரவையில வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் பேசுறேன். ஏனென்றால் சட்டப்பேரவையில வாய்ப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்க வேண்டி இருக்கு. வாய்ப்பு வந்ததுன்னா ஏன்னா என்னோட இது பேசி முடிச்சுட்டேன். அடுத்த வாய்ப்பு வந்தா நிச்சயமா நான் பேசுறேன். ஆமாங்க, நான் பேசும்போது மட்டும், அதாவது நான் சட்டப்பேரவையில் ஒரு நாள் சொல்லணும்னு இருக்கேன். இது மீடியாக்கள் இருக்கிறதால நான் சொல்றேன். சட்டப்பேரவையில கேள்வி நேரத்தை நேரடியாக ஒளிபரப்பு பண்றோங்கிறாங்க. 110 விதியின் கீழே வரும்போது நேரடி ஒளிபரப்பு நாங்க பண்றோங்கிறாங்க, சில சமயம் பண்றது இல்ல. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, மற்ற கட்சி தலைவர்கள் பேசும்போதெல்லாம் லைவ் கொடுக்கிற சட்டப்பேரவை, நான் பேசும்போது மட்டும் எதுக்கு அதை டிஸ்கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி தான் நான் பேரவை தலைவர் முன்னால வச்சேன். நியாயமா நடந்துக்கோங்க, எல்லாரும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்கிறோம். அதனால அது மட்டும் இல்லைங்க,
நாங்க பேசின வீடியோ, இந்த தொகுதிக்காக நான் பேசின வீடியோவை கொடுங்கன்னு சொல்லி எவ்வளவு முறை கேட்டேன். அந்த வீடியோ கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் 10 விஷயம் பேசுறேன், அதுக்கு மந்திரிங்க பதில் சொல்றாங்க அப்படின்னா வீடியோ எப்படி தெரியுமா கொடுக்குறாங்க? நான் எந்திரிச்சு நிக்கிறத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் பதில் பேசுற வீடியோவை கூட்டு இதாம உன் வீடியோன்னு கொடுக்குறாங்க. நான் இன்னும் கூட கேட்டேன், உங்களுக்கு எதிராக கருத்து ஏதாவது நான் சொல்லலாம் கூட நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆனா அந்த எடிட்டருக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணுங்க. எப்படி எடிட் பண்ணி கொடுக்குறாரு? நாங்க பேசுறது இதை நான் மட்டும் சொல்லிங்க, எதிர்கட்சி தலைவர் இதே குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஜனநாயக ரீதியா நடத்துறோம், சமூக நீதியோட நடத்துறோம், அவங்க பேசுறதுக்கும் நடத்துக்கிறதுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லைங்க. இதுதான் பேரவைத் தலைவர்னால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வந்துட்டாங்களே. நிறைய நேரங்கள் எங்களுக்கு என்னன்னா, பேரவைத் தலைவர் அவர்கள் வயதுல மூத்தவர், அரசியல் அனுபவத்தோட இருக்கிறவர், ஒரு தேசிய சிந்தனையோட இருந்தவர், இன்னைக்கு ஒரு திராவிட சிந்தனைக்கு மாதிரி உட்கார்ந்துருக்காரு. அவர் நல்லபடியா இருக்கணும், நல்லபடியா அவரோட அரசியல் வாழ்க்கை இருக்கணும், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர் நிறைய நேரங்கள்ல என்ன நினைச்சிடுறாரு, மினிஸ்டர் சொல்ற பதிலெல்லாம் அவரே சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அதனால எங்களுக்கெல்லாம் அது பெரிய சிரமமா இருக்கு. நாங்க ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பதில் பேசிடுறாரு. சரி வந்தாச்சு, 4 வருஷம் முடிஞ்சது. அவரையும் பேச விடுறதில்ல, பண்ருட்டி பத்தி பேசும்போதெல்லாம் அவர் கொஞ்ச நேரம் பேசுங்க உட்கார வைக்கிறாங்க. நிறைய உறுப்பு நான் ஏன் பிரச்சனையை நான் சொல்லிட்டேன். நன்றிங்க. வலுவான கூட்டணி என்டிஏ கூட்டணி 26 சொல்லிட்டோம். ஆமா, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் திமுக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இது எல்லாம் ஸ்பெகுலேஷன்ல ஆளாளுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. தேர்தல் நெருங்க வெற்றி கூட்டணி யார் அப்படிங்கறத மக்கள் பார்ப்பாங்க, அரசியல் கட்சிகளும் பார்ப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னும் 6 மாசம் கழிச்சு என்டிஏ கூட்டணியில எத்தனை கட்சிகள் சேர போகுதுன்னு பாருங்க. ஓபிஎஸ் கைவிடப்பட்ட ஒரு பேச்சு இருக்கு. ஓபிஎஸ் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காரா இல்லையா? ஏன்னா அவருக்கு இந்த அமித்ஷா அதிமுக சந்திப்பப்போ கோவை அரசு மருத்துவமனையில் இங்க சிகிச்சை பெற்றுருக்காரு. கூட்டணியில் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு. குறிப்பா அன்றைய தினம் அவர் சென்னையில இருந்துமே அமித்ஷா சந்திக்கிறதுக்கான நேரம் கொடுக்கல அப்படின்றது ஒரு இந்த கேள்வியை மத்திய உள்துறை அமைச்சருக்கு உங்க மாதிரி மீடியாக்காரங்க வச்சாங்கல்ல, அவர் என்ன பதில் சொன்னாரு? அதே பதில் தான் என் பதில். அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசினாரு, இந்த மாதிரி நானுமே நேற்று ஊர்ல இல்லை, நான் கோவால இருந்தேன். அவர் உத்தராகண்ட்ல இருக்காரு. உத்தராகண்ட்ல தனிப்பட்ட பயணமா சென்றிருக்காரு. திருப்பி ஒரு 3 நாள் கழிச்சு வரேன் இருக்காரு. மாநில தலைவர் கோயம்புத்தூர் வரும்போது திரு அண்ணாமலை அவர்களும் இங்க கூட உடன் இருப்பார். நிறைய வாய்ப்பு இருக்குங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நேரடியாக மாலை அணிவித்தது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா பார்க்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இன்று நாம் அடிப்படை உரிமைகளாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு உரிமைகளுக்கு காரணகர்த்தாவாக இருந்தவர். இன்னைக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, வழிபடுவதற்கான உரிமை என்று அடிப்படை உரிமைகளை வகுத்துக் கொடுப்பதில் ஒரு முன்னோடியாக இருந்தவர். அவருக்கு உரிய மரியாதையை திரு விஜய் அவர்கள் செலுத்தியிருக்கிறார் என்பது எனக்கு மகிழ்ச்சி தான். அமைச்சர் பொன்முடி அவருடைய கருத்துக்காக பாஜக இன்னைக்கு அது தொடர்பா மாநில தலைவரோட பேசிட்டு சொல்லுவோம், கட்சியிலிருந்து அறிவிப்பாங்க.